வெல்கம் டு சுடுதண்ணி. ஸ்கூல் திறந்தாச்சு, லஞ்ச் பேக் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி. இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீக்குக்கு கொடுக்குற மாதிரியான ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஸோ மண்டே மெயின் கோர்ஸ்க்கு நான் ஒரு சூப்பரான கருப்பட்டி பணியாரம் தான் பண்ணியிருக்கேன். 1/2 கப் கருப்பட்டி, 1/4 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு அதில் இந்த கருப்பட்டி கரைசலும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அரிசி மாவோ தண்ணியோ எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பணியார சட்டியில் நெய் சேர்த்துட்டு அதில் இந்த பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான கருப்பட்டி பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கண்டிப்பாக நான் ஒரு ஃப்ரூட் வைப்பேன். இன்னைக்கு நான் ஆரஞ்சஸ் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சஸோட தோல் மட்டும் எடுத்துட்டு பெருசாக இருக்க நாரையும் விதையும் மட்டும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பிரிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு முழுசாவே வைங்க. ரொம்ப தொண்டையில் மாற்ற நாரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஒரு 1/2 குக்கும்பர் எடுத்திருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக வச்சா அதுவே உங்களுக்கு வயிறு ரொம்பிடும். அந்த டைமுக்கு வேற எதுவும் சாப்பிட முடியாது. அதனால ஒரு 1/2 வெள்ளரிக்காய் மட்டும் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு மெயின் கோர்ஸ்க்கு இந்த கருப்பட்டி பணியாரமும் கூட ஆரஞ்சஸும் குக்கும்பரும் வச்சுருக்கேன். நியூட்ரிஷியஸான லஞ்ச் பாக்ஸ் காம்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டியூஸ்டே மெயின் கோர்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜீரா ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். அடுத்து சைட் டிஷ்க்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் ஒரு பட்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட வெட்டி வச்சிருக்க பன்னீர் 200 கிராம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சதும் 1/4 கப் க்ரீம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். அடுத்து ஃப்ரூட்ஸ்க்கு நான் வாட்டர்மெலன் தான் வச்சுருக்கேன். வாட்டர்மெலன் வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வைப்பேன். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு மெயின்க்கு ஜீரா ரைஸ், சைட் டிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வாட்டர்மெலன் தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ். ஒரு லிப்ஸ் மேக்கிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் மெயின்க்கு ஒரு சிம்பிளான லெமன் ரைஸ் தான் பண்ணேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வேர்க்கடலை, அதோட 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லெமனோட சாறு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து சைட் டிஷ்க்கு நான் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணேன். அதுக்கு 4-5 வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அரிசி மாவு சேர்த்து கூடவே கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு பதிலாக கார்ன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் சேர்த்து 5-6 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கார்ன் பீலர் இருக்கும், அதை வச்சு நான் பீல் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கார்ன் தான் வச்சேன். இந்த கார்னை நல்லா உதுத்ததுக்கப்புறமா இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மெயின்க்கு லெமன் ரைஸும் அதோட சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் ஃப்ரையும் கார்னும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸாக இருக்கும். ஒரு டேஸ்டி அண்ட் பேலன்ஸ்டான காம்போ இப்போ ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து Thursday மெயினுக்கு ஒரு சூப்பரான கேரட் ரைஸ் தான் பண்ணேன். அதுக்கு 2 கேரட்டை துருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். அதோட 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி சேர்த்துட்டு கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் மிக்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷமாவது இதை வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெடியாக இருக்குது. அடுத்து ஃப்ரூட்ஸ்க்கு நான் பொமக்ரானேட் தான் எடுத்திருக்கேன். பொமக்ரானேட்டை குழந்தைங்களுக்குன்னு வைக்கும் போது அந்த கொஞ்சம் கூட அந்த வெள்ளை இல்லாமல் வைங்க. ஏன்னா அந்த வெள்ளை தோலை சாப்பிட்டாங்கன்னா துவக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பழமே சாப்பிட மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் பொமக்ரானேட் தான் வச்சுருக்கேன். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு 5-6 ஆல்மண்டில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சா ஆல்மண்ட்ஸோட தோல் ஈஸியாக வந்துடும். ஸோ மெயின் கோர்ஸ்க்கு கேரட் ரைஸும் கூடவே சோக் பண்ண ஆல்மண்ட்ஸ், அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸ், கூடவே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். அதோட ஃப்ரூட்ஸ்க்கே இன்றைக்கி பொமக்ரானேட் வச்சுருக்கேன். ஒரு நியூட்ரிஷியஸான லஞ்ச் பாக்ஸ் காம்போ இப்போ ரெடி. அடுத்து ஃப்ரைடே மெயின் கோர்ஸ்க்கு நான் கார்ன் பராத்தா பண்ணியிருந்தேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேக வச்ச கார்ன் எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மிக்சியில் போட முடியாது, ரொம்ப பேஸ்ட் ஆகிடும், அதனால சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் ப்ராசஸ் சீஸ் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலான சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு இதை நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு தவா இல்லாட்டி பேனில் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து அதில் சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த சைட்ஸ்க்கு இன்றைக்கி சென்னா தான் வச்சுருக்கேன். சென்னாவை நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கூட 2 விசில் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்திருந்தா தான் சாப்பிடுவாங்க. இப்போ அது ஆறுனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இன்றைக்கி கேரட் தான் வச்சுருக்கேன். கேரட்டை வந்து ஜூலியன்ஸாக கட் பண்ணி வைங்க. குழந்தைங்களுக்கு பல்லு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரவுண்டாக வச்சா கடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மெயினுக்கு கார்ன் பராத்தா, அதோட கொஞ்சம் பாயில்டு சென்னா, கூடவே கேரட்ஸும் வச்சுருக்கேன். ஒரு பர்ஃபெக்ட் நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி. ஸோ மண்டே டு ஃப்ரைடே கிட்ஸ் அப்ரூவ்ட் லஞ்ச் பாக்ஸஸ் டேஸ்டியாக பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.